Hello viewers, I'm Abbas. இன்னைக்கு நம்ம வீடியோல TN class 9 max unit 5 coordinate geometry exercise 5.2ல 6 sum பார்க்கலாம். Verify that the following points taken in order form a vertices of a rhombus. So A B C D 4 points கொடுத்திருக்காங்க. So இது வந்து rhombus அப்படினு சொல்லிருக்காங்க. Rhombus அப்படினா அதோட 4 verticesமே அதாவது 4 sidesமே வந்து ஈக்குவலா இருக்கணும். புரியுதா? That means இப்போ ஒரு rhombus இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்களேன். A B C D அப்படினு இதுவும் இந்த 4 சைட்ஸ்மே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். 4 வெர்டிசஸ்மே ஈக்குவலா இருக்கும். தட் மீன்ஸ் இந்த சம பொறுத்த வரைக்கும் AB BC CD DA நாலுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரோம்பஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ரோம்பஸோட வெர்டிசஸ் ஓகேவா? ஸோ வாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்பவுமே எடுத்தோடனே அந்த ஒரு தெரிஞ்சுங்க. நீங்கள் சம் தப்பாக போட்டாலும் அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாக்காக உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? x1 the whole square plus y2 minus y1 the whole square. So d of முதல்ல ab தானே. So a என்றது என்னது 3, minus 2, b என்றது 7, 6. இது x1, இது y1, இது x2, இது y2. Root of x2 na 7, x1 na 3 square plus y2 na 6 minus of minus 2 plus 2 the whole square. So root of இது வந்து 4 square plus இது 8 square. So root of 16 plus 64 which is equal to root of 16 64 ஆட் பண்ணா உங்களுக்கு root of 80 கிடைக்கும். ஸோ இப்போ 80 நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 80னா 2 டேபிள்ஸில் 40, 2 டேபிள்ஸில் 20, 2 டேபிள்ஸில் 10, 2 டேபிள்ஸில் 5, இது 5 டேபிள்ஸில் 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? root of 2 into 2 into 2 into 2 into 4 வாட்டி 2 into 5. ஸோ இந்த 4 வாட்டி 2னா என்னது? 16 into 5. ஸோ 16 வெளியேட்டா 4 root 5 units. இது d of AB. புரியுதா? அடுத்தது B C. இது x1 y1 x2 y2. So d of BC equal to root of x2 na minus 1 x1 na minus 7 the whole square plus y2 na 2 minus y1 na 6 the whole square. Root of இது minus 8 the whole square plus minus 4 the whole square. So இதுவும் 64 plus 16 தான். இதுவும் root 80. root 80 னா 4 root 5 units. d of BC. அடுத்து d of CA. அதுக்கு C என்றது என்னது? CD. So C என்றது minus 1, 2. D என்றது minus 5, minus 6. So x1 y1 x2 y2. So d of CD equal to root of. So x2 minus 5 x1 வந்து minus of minus 1 plus 1 square. So y2 minus 6 minus of y1 minus 2 square. So root of இது minus 4 the whole square plus இது minus 8 the whole square. So இதுவும் similarly 16 வரும், இது 64 root 80. root 80 என்னது? 4 root 5 units. அடுத்தது DA இல்லையா? So D வந்து minus 5, minus 6, A வந்து 3, minus 2. So x1 y1 x2 y2. So d of DA equal to root of x2 na 3 minus of minus plus x1 y2 na minus 2 plus 6 ஆயிடும். So இது வந்து 8 square plus இது வந்து 4 square. So again 64 plus 16 64 root of 80. root of 18 na 4 root 5 units. இது d of DA. So இதுல என்ன தெரியுது? d of AB d of BC d of CD d of D நாலுமே ஈக்குவல் அப்படின்னா the given points forms vertices of a rhombus. புரியுதா? ஸோ அடுத்தது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம அதே தான் பண்ண போகிறோம். எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? எப்போவுமே டிஸ்டன்ஸ் formula. So d equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So a என்றது 1, 1, b என்றது 2, 1. So d of AB equal to root of இது x1 y1 இது x2 y2. இது 2 minus 1 the whole square. அப்புறம் இது வந்து 1 minus 1 the whole square இல்லையா? So இது 0 ஆயிடும். So 2 minus 1 root of 1 square. So square root cancel 1 unit. அடுத்தது B
C இது x1 y1 இது x2 y2. So d of BC equal to root of 2 minus 2 the whole square plus இது வந்து 2 minus 1 the whole square. இது அப்படியே 0 ஆயிடும். So balance 1 square, square root cancel, இதுவும் 1 unit. அடுத்தது C 2, D 1, 2. இது x1 இது y1 இது x2 இது y2. So d of CD equal to root of x2 minus x1 1 minus 2 the whole square. அப்புறம் இங்க 2 minus 2 the whole square. இது cancel ஆயிடும். 2 minus 2 0 தானே. இது வந்து minus 1 the root whole square. Sorry இப்படி பண்ணக்கூடாது. minus வந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ண. minus 1 ஸ்கொயர் பண்ணா 1. root of 1 அது 1 unit. So minus வந்து தப்பு பண்ணாதீங்க. ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டா minus 1 ஆயிடும். புரியுதா? அப்படி செய்யாதீங்க. So d of dA. So d என்றது என்னது 1, 2. A என்றது 1, 1. x1 y1 x2 y2. So d of dA equal to root of 1 minus 1 the whole square plus 1 minus 2 the whole square. இது cancel ஆயிடும். So balance 1 minus 1 என்ன minus 1 the whole square. So இது root of 1 இது வந்து 1 unit. So இது நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாமே 1 unit தான். So therefore d of AB, d of BC, d of CD, d of DA எல்லாமே equal. So therefore the given points forms a vertices of a rhombus. புரியுதா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.